Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா படிக்காத புத்தகங்கள். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். படிக்காத புத்தகங்கள் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கனா குரு சௌபாக்கியான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கனா சித்திரகுப்தன் பார்த்தீங்கன்னா யமனோட பேச்சு கேட்டு ஊருக்குள்ளே வந்து எல்லாரோட உயிரையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தையோட உயிர் போராடிக்கிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை காப்பாற்றுறதுக்காக யமங்கிட்ட கேட்டு பிரச்சனை பண்ணும்போது இந்த ரகசியத்தெல்லாம் நீ தெரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லி சித்திரகுப்தனை திட்டி விட்டுறாரு. அவரோட ஃப்ரெண்டை பேச்சு கேட்டு யமலோகத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு புக்கை படித்து அந்த குழந்தையோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தெல்லாம் சித்திரகுப்தன் தெரிஞ்சுக்கிறாரு. அதை தான் படமாக நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த குழந்தையோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் குட் ஃபேண்டசி ட்ராமா மூவி தான் நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்டோரி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் இல்லைனாலும் ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் ட்ராமா ஸ்டைலில் லைஃப் ஜேர்னியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்னங்கிறத அழகாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ஓகேஷாக இருந்துச்சு. அந்தளவுக்கு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் ஒர்க் ஆகலை. கேஸ்டிங் இன்னமும் பெட்டராக ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுடேட்டடான சிம்பிளான ஒரு ஒன்லைன் ஃபேண்டசி காமெடி ட்ராமா. லாஜிக் கமர்ஷியல்னஸை தாண்டி எதுவுமே பெருசாக எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சுங்கிற ஒரு ஃபீல் அப்பட்டமாக குடிச்சு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், ஃபியூச்சர் ட்ராமா சீக்வன்ஸ், அதை தாண்டி நடக்கக்கூடிய லாஜிக், ரீசனிங், கேரக்டரைசேஷன், கான்ஃப்ளிக்ட், கண்டென்ட், கிளைமேக்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி ஆடியன்ஸோட அட்டென்ஷனை சீக் பண்ணணும். எந்த ஒரு சினிமா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது அப்பட்டமாக தெரியும். ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கை இன்னும் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணியிருந்துக்கலாம். டெக்னிக்கலாக படம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாமே பார்த்து ப்ராப்பராகவும் இன்னும் பெட்டராகவும் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷனில் காசு செலவு பண்ணியிருந்தால் நல்லா அவுட்புட் கிடைச்சிருக்கும். படம் எடுக்கணுமே என்னென்னத்தையோ எடுத்து வச்சிட்டாங்களோங்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு இந்த மூவியோட செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருவாங்க. சீரியல் டோனில் ஜவ்வா எடுத்து வச்சிட்டாங்க. ஸ்லோ, ப்ரெடிக்டபிள், சிம்பிளான கமர்ஷியல் ட்ராமா தான். இதே ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மூவி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படிக்காத புத்தகங்கள் இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டிங்கன்னா 4.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.